வியாபாரத்துக்காக வேண்டி சென்றிருந்தேன். சென்ற நேரத்தில் ஒரு பாதிரியை நான் சந்தித்தேன். சந்தித்த பொழுது அந்த பாதிரி என்னை பார்த்து சொன்னார், ஒரு காலகட்டத்தில் உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர் நபியாக உருவாகுவார், அவர் நபியாக வருவார், அந்த நபியை கொண்டு நீங்கள் தான் முதலில் சாட்சி சொல்லுவீர்கள், முதலாக சாட்சி சொல்லி ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக உன்னத அந்தஸ்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று கண்மணி நாயகத்தினுடைய நுபுவத் வெளிப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவிப்பு செய்து கொடுக்கிறான் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மையை விளங்கிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது காலம் கரிகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவிய பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்வார்களாம், அன்றைய தினத்திலே ஷாமிலே ஒரு பாதிரி உங்களுக்கு நன்மாராயம் சொன்னார்களே, அதனுடைய பலனை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்களா என்று கேட்டார்களாம். முதலாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக உங்களுடைய பட்டியல் இருக்கும் என்று உங்களுக்கு நினைவுபடுத்தி தந்தார்களே, அந்த நினைவு உங்களுக்கு சரியாக இருக்கிறதா என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அப்பா நம்மை அழைக்கிறார்கள், ஃபயாமா அஷரல் இஸ்லாமி லில்லாஹி ஃபஹ்மது, இஸ்லாமிய கூட்டமே, யா மஅஷரல் இஸ்லாம், இஸ்லாமிய கூட்டமே, லில்லாஹி ஃபஹ்மது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுங்கள். யாருக்காக வேண்டியும் புகழ வேண்டாம், லில்லாஹி ஃபஹ்மது. அந்த வார்த்தையின் தத்துவத்தை பாருங்கள், லில்லாஹி ஃபஹ்மது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுங்கள். எதற்காக? அலாமா ஹதானா லிர்ரஷாதி முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரான பாதையின் மீது நமக்கு வழிகாட்டினார்களே, அந்த ஒரு பேரலுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுங்கள். நாம் யாரையோ வணங்கி எப்படியோ குப்பைகளாக, கூலங்களாக, அசிங்கங்களாக, அனாவசியமானவர்களாக இருந்திருப்போம். நமக்கு கண்மணி நாயகம் அல்லவா நேர்வழி காட்டினார்கள். அந்த நேர்வழிக்காவது அந்த கண்மணி நாயகத்தை புகழ மாட்டீர்களா? உலகத்திலே அற்ப சுகம் கிடைத்ததற்காக, ஏதோ அரசியல் தலைவர்களிடமிருந்து ஒரு வாக்கு கிடைத்ததற்காக அந்த வாக்கிற்கு நன்றி சொல்ல நன்றி கூட்டம் நடத்துகிற சமுதாயங்கள், தேர்தலிலே ஒப்பந்தம் நிறைவேறிவிட்டதற்காக நன்றி சொல்வதற்காக நடக்குகிற சமுதாயம், தேர்தலிலே சமுதாயத்தை வஞ்சிப்பதற்காக வேண்டிய அரசியலை சுற்றி வருகிற சமுதாயங்கள், அரசியல் தலைவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக மாலை போட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தி நிற்கிற சமுதாயத்துக்கு முன்னால் அப்பா நம்மை அழைக்கிறார்கள், அலாமா ஹதானா லிர்ரஷாதி முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அற்ப சுகத்தை தந்தவர்கள் அல்ல, ஈருலக பலனை தந்தவர்கள், ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள், உங்களுக்காக உலகத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு நேர்வழியை காட்டியவர்கள். நாளை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் நரகத்தில் கிடப்பது வரையிலும் கண்மணி நாயகம் நிம்மதியாக இருக்க மாட்டார்களே, அந்த பூமான் மக்கத்து மாணிக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா தந்த மனிதகுல மாணிக்கம், ஈடிணையற்ற மாணிக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் புகழ் பாடுங்கள். லஹுல் ஃபضலு வல் இக்ராமு வல் மஜ்து சர்மது, நீ பாடினாலும் சரி, பாடமாட்டேன் என்று யாராவது வரம்பு பிடித்தால், லஹுல் ஃபضலு, அந்த கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்து விட்டான். லஹுல் ஃபضலு வல் இக்ராமு வல் மஜ்து சர்மது, அவர்களுக்கு நிரந்தரமாக அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான், மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான், மாண்பை கொடுத்திருக்கிறான். ஃபலா முர்சலுல் கத்னால மானால அஹ்மது, எந்த ஒரு ரசூலும் இல்லை கத்னால மானால அஹ்மது, அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறப்பை பெற்றார்களோ அந்த சிறப்பை போன்று எந்த ஒரு கூட்டத்தினர்களுக்கும் அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ஷிஅ்தும் உத்து ஃபஅஹ்மது அஷ்ரஃபு, ஃபமன் ஷிஅ்தும், யார் நாடுகிறார்களோ
உத்து அவர்கள் அம்பியாக்கள் முர்சலீன்களை எண்ணிக்கொள்ளட்டும், அவர்களுடைய சிறப்புகளை எண்ணிக்கொள்ளட்டும். அப்படி அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்றால் கண்மணி நாயகத்தை அவர்கள் புகழ்வார்கள். நானும் புகழ்கிறேன், நானும் அவர்களை சிறப்புப்படுத்துகிறேன். இந்த நபிமார்களையும் நாம் தரக்குறைவாக்கவில்லை. நபிமார்களுக்கென்று தனித்தன்மைகள் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவங்களை எல்லாம் கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் ஒரு சேர கொடுத்தான். அருமையான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் நினைத்து பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கலபு ஜலாலியத்துள்ளவர்கள், ஜலாலியத்தின் உச்சகட்டத்தில் உள்ளவர்கள். ஒருவனை பிடிச்சு இப்படி தள்ளி விட்டாங்க, ஆளு மௌத்து. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு ஆற்றல். அந்த சமுதாயமும் அப்படி கொடுமைக்கார சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் மஅத் இப்னு அத்னான் என்ற கூட்டத்தை சார்ந்த, கபீலாவை சார்ந்த 40 பேர்கள் கொடுமையானவர்களாக இருக்கிறார்கள். அந்த 40 பேரையும் நீ அழித்து விடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், பத்வா செய்கிறார்கள். ஒரு கட்டம் கொடுமையானவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டார்கள் என்பது தவறல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனையை நினைத்து பார்த்தோம் என்றால் வேதனை மிஞ்சும். அவ்வளவு சோதனை கொடுத்தவர்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானாம், மூசா அலைஹிஸ்ஸலாமே, அது சரியான விஷயம் அல்ல, அது சரியான பொருள் அல்ல, அது சரியான யதார்த்த நிலை அல்ல. உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கபீலாவில் 40 பேரை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த கபீலாவில் இருந்துதான் கண்மணி நாயகத்தினுடைய பாரம்பரியம் தொடர்கிறது. எனவே நான் அவர்களை அழிக்க மாட்டேன், என்னுடைய ஹபீப் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி கொடுக்கிறான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், நான் கலீமுல்லா அல்லவா, அவர்கள் ஹபீபுல்லா, இருவருக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஹபீபுல்லா என்றால் என்னுடைய ஹபீப் எதை விரும்புகிறார்களோ, எதை நாடுகிறார்களோ, எதை பிரியப்படுகிறார்களோ, எதை ஆசிக்கிறார்களோ அதை அவர்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என்னுடைய ஹபீபின் மீது இருக்கிற பிரியம் அது. இன்னொரு வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்திக்க அவர்களாக விருப்பப்படவில்லை. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே படுத்து கிடந்த, கஅபத்துல்லாஹ்விலே படுத்து கிடந்த கண்மணி நாயகத்தை நான் அழைத்து அவர்களை என்னோடு பேச வைத்தேன், நேரடியாக உரையாட வைத்து அவர்களை நான் அனுப்பி வைத்தேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லிவிட்டு, நபியே மூசாவே, கலீமுல்லாவே, நீங்கள் என்னோடு பேச விரும்பினீர்கள், ஆனால் என்னை பார்க்க விரும்பினீர்கள், என்னுடைய தஜல்லியாத்தை தான் நீங்கள் காண முடிந்தது. அதே போன்று என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்கள், ஆனால் என்னுடைய ஹபீபோ என்னுடைய பேச்சையும் கேட்டார்கள், என்னை சந்தித்தார்கள், என்னை பார்த்தார்கள். உடனே சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்கள்லாம் என்னை சந்தித்தார்கள், என்னை பார்த்தார்கள், என்னிடத்தில் பேசினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவமில்லை என்று சொல்லியும் விடுகிறார்கள் என்று ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இவர்கள் ஏதோ அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடித்ததை பாதி தலைகீழாக குதிப்பது கடந்து. சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க இப்படியும் பேசுகிறார்கள். எப்படி பேசினாலும் அதற்கு தகுதியான விளக்கத்தை வைத்து பேசுபவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத்தினர். காரணம் என்னவென்றால் 1400 ஆண்டுகளாக பேணப்படக்கூடிய ஒரு புனிதம் மிக்க வழிமுறைதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய வழிமுறை. படைப்பினங்களை போன்று படைப்பாளனை வைக்காதீர்கள். ஒரு படைப்பை பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கப்படக்கூடிய பொருளுக்கு உருவம் தேவை. அல்லாஹ் படைப்பாளன், படைப்பாளனுக்கு அப்படி உருவம் தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை, தனித்தன்மையை நாம் பார்ப்பதில் கூட விளக்குகிற நேரத்தில் பார்த்தோம், உருவம் வைத்தா இல்லை, எப்படி பார்த்தார்கள் என்று தெரியாது.
உருவம் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. உனக்கு தேவை, எனக்கு தேவை, பொருட்களுக்கு தேவை, வானம் சந்திரனுக்கு தேவை. இதுதான் நம்முடைய விளக்கம். அருமையானவர்களே, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னானாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே,